குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நம்ம கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மகிழ் எழுப்பி இவனை குளிப்பாட்டி இவனை ரெடி பண்ணி இவனுக்கு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆகிடுங்க. இல்லை நடுவில் வேறு குக்கிங் வேறுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு நம்ம பார்த்துக்கலாங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தாங்க. மாவு இருக்குது, இனிமேல் தான் நம்ம தோசை ஊற்றணும். ஸோ லஞ்சுக்கு வந்து சாதம், அப்புறம் சாதத்துக்கு வந்து பாருங்கள் முருங்கைக்கீரை ரசங்க. ஸோ இங்கே முருங்கைக்கீரைலாம் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்குது. ஸோ நம்ம கிடைக்கிறப்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்குவோங்க. ஸோ இது முருங்கைக்கீரை பொரியல். அப்புறம் இது வந்து பாருங்கள் முருங்கைக்காய் பொரியல். ஸோ இது டேட்ஸு, அது வந்து லெமன் பிக்கிளுங்க, ரவீஸ் லெமன் பிக்கிள்னு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அப்புறம் கேரட்டு, வெள்ளரிக்காய். அப்புறம் பாருங்கள் மகிழோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க. ஸோ ஓனர் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ கோழியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் இது போடுற முட்டையை நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரே ஒரு முட்டை தான் போட்டிருக்குங்க. ஸோ இந்த பக்கமும் குள்ளே முட்டை போடுங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அங்கே எதுவுமே இல்லை, ஒன்று தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு தீனி தண்ணி நம்ம வச்சுடுவோங்க. இதை எடுத்துகிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் சாங் கேட்டுகிட்டே ரிலாக்ஸாக சாப்பிட்டா தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஹரிபரியான ஒர்க்கில். அப்புறம் பாருங்கள் மகிழோட அட்ராசிட்டியை. அவன் இருக்கிற சைஸுக்கு எவ்வளோ பெரிய செப்பல் போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் வெளியே வரணும்னு சொல்லுவாங்க. கதவை திறந்து வெளியே அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் உள்ளே போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணணும்னு தெரியலங்க. அப்புறம் இதை பாருங்கள், இது தாங்க நம்மளோட வீடு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால ஈவினிங் வந்து நம்ம சாமி கும்பிடுவாங்க. ஸோ மகிழும் நம்ம கூட சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொஞ்சம் போயிருந்தோங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கருப்பட்டி போட்ட பொரி உருண்டை, இலந்த வடை, முறுக்கு, ஊட்டி வரைக்குங்க. ஸோ இவன் பாருங்கள், இவனுக்கு வந்து அதில் பிடிச்சது இந்த இலந்த வடை தான் போல் இருக்குங்க. ஸோ அதை நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ அதில் கொட்டை இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணுங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட ஃபுல் டே விலாகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.